ஒரு கடவுள் ஆற்றுக்குள்ளே இறங்குவதை பார்த்துருக்கீங்களா? அதையும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அதை திருவிழா போல கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? ஒரு சகோதரன் தன் சகோதரியின் திருமணத்திற்கு சற்று தாமதமாக வருகிறார். அவர் அங்கே தாமதமாக வந்ததால் அவர் கோபத்தில் நகரத்துக்கே வர மறுக்கிறார். அந்த கோபம் ஒரு ஆற்றை வரலாறாக மாற்றுகிறது. இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நடக்கின்ற ஒரு அதிசயம். நாம் பேசிக்கொண்டிருப்பது எந்த திருவிழா என்று தெரியுமா? ஆம், மதுரை அழகர் திருவிழா. சித்திரை மாதத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மதுரையில் இன்றும் கொண்டாடப்படுகின்ற ஒரு அதிசய நிகழ்வு. வேறெங்கும் காண முடியாத திரளான மக்கள் கூட்டம். அலையலையாய் அலைமோதும் மக்கள் கூட்டத்தில் மிதந்து வருவார் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க. நம் தமிழ்நாட்டின் இதயம், விழாக்களின் நகரம் மதுரை. இந்த நகரத்தில் ஒரு விழா இருக்கிறது. அதுதான் சித்திரை திருவிழா. இந்த விழாவில் ஒரு மாபெரும் விழா என்றால் அது அழகர் ஆற்றில் இறங்கும் காட்சிதான். அந்த ஒரு காட்சி மொத்த மதுரை மாநகரையும் கவரும். மதுரையின் தேவதை மீனாட்சி, அவரது அண்ணன் கள்ளழகர். அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு கிளம்புகிறார். ஏன் தெரியுமா? தன் சகோதரி மீனாட்சியின் திருமணத்திற்காக. ஆனால் கள்ளழகர் தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்கு சற்று தாமதமாக வருகிறார். அழகர் அங்கு வந்த நேரத்தில் திருமணம் முடிந்துவிட்டது. அந்த ஒரு நிமிடம் அவருக்கு என்ன ஆகும்? அழகர் மிகவும் கோபப்படுகிறார். அந்த கோபத்தில் மதுரைக்குள் செல்லவே மறுக்கிறார் கள்ளழகர். கோபத்தில் அவர் நேராக வைகை ஆற்றை நோக்கி செல்கிறார். மதுரை முழுக்க மக்கள் கூட்டம். அழகர் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் வருகிறார். அவர் ஆற்றை அடையும் போது அவர் கால் வைக்கிறார். அந்த ஒரு நொடியில் மொத்த கூட்டமும் ஒரே சத்தம்தான், அழகரே. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு உணர்ச்சி. மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில். மதுரை மக்கள் வைகை ஆற்றின் தண்ணீரை தூவி கள்ளழகரை வரவேற்கிறார்கள். அழகர் வருவது எங்கிருந்து என்று தெரியுமா? அழகர் கோவிலிலிருந்து, அந்த மலைகளின் நடுவிலே இருக்கும் கோவிலிலிருந்து அவரது பயணம் ஆரம்பிக்கிறது. இந்த விழா வெறும் திருவிழா மட்டுமல்ல, அது நமக்கு உணர்த்தும் ஒரு செய்தி. நம் வாழ்க்கையில் சில நேரம் தாமதமாகலாம், ஆனால் எப்போதும் அன்பு குறையாது. அப்படித்தான் அழகர் தன் தங்கை மீனாட்சி மீது வைத்திருக்கும் அன்பை உணர்த்த இந்த உலகத்திற்கு காட்டுகிறார். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது வெறும் விழா மட்டுமல்ல, அது மதுரையின் மிகப்பெரிய திருவிழா. அது ஒரு வரலாறு, அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு அன்பின் அடையாளம். அழகர் அருள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.